வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சினை எவ்வாறு கையாளப்படுகிறது என இதை தெரிந்து கொண்டு நம் நாட்டிலும் பின்பற்றலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சினை எவ்வாறு கையாளப்படுகிறது, என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது என்பது குறித்து உயர்நீதிமன்றம் தற்போது யோசனை ஒன்றை வழங்கியிருக்கிறது. ராட்வீலர் போன்ற ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவது கோரிய வழக்கில் தெருநாய் பிரச்சினை தொடர்பாக நாடு முழுவதும் உயர்நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு யோசனையை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க விரிவான தகவல். நிச்சயமாக வணக்கம் ராதிகா. வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சனை எவ்வாறு கையாளப்படுகிறது, என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதனை தெரிந்து அதை நம் நாட்டில் பின்பற்றலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. சென்னையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்து செல்லப்பட்ட ராட்வீலர் நாய்கள் கடித்து சிறுமியர், வயதானோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் இது போன்ற ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவதற்கு சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் என்பவர் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தெரு நாய்களை பிடித்து கருத்தடை மற்றும் தடுப்பூசி போட்டு மீண்டும் அதே பகுதியில் விடுவதற்கு பதிலாக அவற்றை தனி காப்பகம் அமைத்து பராமரிப்பது தொடர்பான விரிவான திட்டத்தை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருண்முருகன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தெருநாய் விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள உயர் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளை உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிட்ட நீதிபதிகள் தெருநாய் விவகாரம் தீவிரமானது, தெருக்களில் பிடிக்கப்பட்டு இனப்பெருக்க கட்டுப்பாட்டு செய்து அதே பகுதிகளில் விடும் பட்சத்தில் ராபிஸ் நோய் தாக்கிய நாய்களை எங்கு பராமரிக்க போகிறீர்கள் என்று அரசு தரப்புக்கு கேள்வி எழுப்பினார். அதற்கு தனி காப்பகங்கள் அமைக்க உள்ளதாக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. அப்படி காப்பகங்கள் அமைக்கப்பட்டால் அவற்றிற்கு உணவளிக்க செல்வதற்கு யார் தைரியம் உள்ளது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அது போன்ற நாய்களை கையாள வேறு நடவடிக்கைகளை எடுத்தால் மிருகத்தை சட்டத்தை சுட்டிக்காட்டி தொண்டு நிறுவனங்கள் வழக்குகள் தாக்கல் செய்யும் என்பதால் வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சனை எவ்வாறு கையாளப்படுகிறது, என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதனை தெரிந்து அதை நம் நாட்டில் பின்பற்றலாம் என யோசனை தெரிவித்துள்ளார். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.